பார்க்கிற இந்த உலகம் வந்து 3-4 விஷயங்களினால் ஆனது மட்டுமே. ஒன்று சங்கல்பம்ன்றாரு. நீ இதெல்லாம் நிஜம் அப்படின்னு நீ நினைக்கிறனாலதான் இது நிஜம். 2வது வந்து மனதோட விசாலம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனம் வந்து ஒரு இடத்துல இல்லாம இங்க இருந்த நேரம் இருக்கும், திடீர்னு வேற எங்கேயோ போவோம், ஞாபகம் வரும், வேற எங்கேயோ போறது திடீர்னு நமக்கு இங்க ஞாபகம் வரும், திடீர்னு அமெரிக்கா போவோம், திடீர்னு வீட்டுல என்ன சாப்பாடுன்னு தெரியும், அடுத்த வேலை என்ன இருக்கும். அப்ப இந்த மனம் ஒரு நிலை இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கிறனாலதான் வந்து இந்த உலகமும் நிஜமா இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிற அப்படின்னு அவரு 2வது ஒண்ணு சொல்றாரு. 3வது தொடர்ந்து உன்னுடைய வாசனைகள், உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள்னால இயங்கிக்கிட்டே இருக்கிற. நீ பல பிறப்புகளாக வந்து நமக்குள்ள இந்த வாசனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கர்ம வாசனைகள்னால இதையெல்லாம் நாம் நிஜமாக இருப்பது போல நாம் அனுபவிக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. 4வது என்ன சொல்றாருன்னா, இது அனைத்தும் வந்து எப்படி ஒரு மேஜிக் மேன் வந்து ஒரு ஷோ நடத்தினானா அவனுக்கு வந்து நிஜமாலுமே கையில இருந்து ஒரு பாம்பு எடுக்கிற மாதிரி, ஒரு பறவை வர மாதிரி எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்கும். அதே மாதிரி இந்த பிரம்மம் வந்து இந்த உலகத்தையே நிஜம் போல நமக்கு வந்து நடத்துவது போல நம்ம முன்னாடி வந்து அது ஒரு விதமான மாயாஜாலம் செய்கிறது. அந்த மாயாஜாலத்தை பார்த்து நாம் மயங்கி விடுகின்றோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தினால் தான் இது நிஜமாக தெரிகிறதே தவிர இது நிஜம் அல்ல.